வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாவே வீடியோ போடாமல் இருந்தேங்க. லைஃப்ல ரொம்ப விஷயம் நிறைய நடந்துருச்சுங்க. இருந்தாலும் இந்த வீடியோ பீர்க்கனை வந்து கல்டிவேட் பண்ணி ஆரோஸ் பண்ணி அந்த வீடியோ நான் கொஞ்சம் கிளிப் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. கிட்டத்தட்ட வந்து 1.5 ஏக்கருக்கு வந்து பீர்க்கன் மட்டுமே நடவு பண்ணியிருக்கேன். இது பீர்க்கன் நடவு பண்ணி 25 நாளில் இந்த ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். முழுக்க பார்த்தீங்கன்னா களை எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. மெயினாக இந்த டைம்ல என்னன்னா லீஃப் மைனரும் இந்த த்ரிப்ஸும் ஒயிட் ஃப்ளை தான் அதிகமாக அதை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தாவே வேகமாக வந்து அது கூடி மேலே பரவ ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெகுலராகவே நியூட்ரியன் வாட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போனால் செடி வேகமாக வளருங்க. அதே ஃபீல்டு தாங்க 55 நாள் ஆனவுடனே இந்த ஃப்ரூட்டை பாருங்க. தோட்டத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கும்போது எதனால இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அப்போதாங்க தெரிஞ்சது நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன் வந்து ப்ராப்பராக பத்தலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோணையாக ஒரு சில காய் வரும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிஞ்சு அந்த மாதிரி வந்து வரும். இதுக்கு முழுக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், போரான், பொட்டாசியம் ப்ராப்பராக வந்து சரி வர அந்த நியூட்ரியன் வந்து அந்த ஃப்ரூட்டுக்கு போகலன்னா இந்த மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லைங்க, டெம்பரேச்சர் ஹையராக இருந்தாலும் சரி, பாலினேஷனில் அனிபீஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ளவர் அபார்ஷனும் நடக்கும். கூடவே வந்து கால்சியம் சரி வர அந்த பிளான்ட்டுக்கு போகலன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பாயிண்டட் டிப்பு மாதிரி உங்களுக்கு மேலே பெருசாகவும் கீழே சிறுசாகவும் உங்களுக்கு அந்த பீர்க்கன் காய் வந்து மெச்சூரிட்டாக தெரியும். இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் ஃப்ளவரிங் டைம்லேயே வந்து நீங்கள் அந்த செடிக்கு இலையில படுற மாதிரி போரான், கால்சியம், நியூட்ரியன் வந்து ப்ராப்பராக நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ப்ரே பண்ணுறதால அடுத்தடுத்து வரக்கூடிய ஃப்ளவர் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் அபார்ஷன்லேருந்து கம்மியாகும். கூடவே இந்த காய்கள் இந்த யூ ஷேப்லையும் ரவுண்ட் ஷேப்லையும் வளைஞ்சிருக்கிறது கம்மியாகும். கொடி வகை பொறுத்த வரைக்கும் முதல் 5 வெட்டு வரைக்கும் ஃப்ரூட் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன ஆகும்னா அபார்ஷன் அதிகமாக, அதாவது வத்தல் பிஞ்சுன்னு காய்கள் நீளமா இல்லாமல் கோணையாக இருக்கும். இந்த நியூட்ரியன்ட்டை நம்ம வந்து சரி வர 7 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாதாங்க ப்ராப்பராக அந்த நியூட்ரியன் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீளமாக இருக்கும். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நீளமாக லென்த்தாக இருக்கக்கூடிய காய்க்கு தான் அதிகமான ரேட் இருக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு கர்வாக வளைஞ்சிருக்கு எந்த ஃப்ரூட்டுக்கும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரேட்டு கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்கள் மார்க்கெட்டில் ஒரு 30 ரூபா அப்படின்னு விற்கிற ஒரு கேஜி உங்களுக்கு அந்த காய் இருந்தால் 5 ரூபா கூட போவாதுங்க. என்னதான் டன்னேஜ் இல்லை பிளான்ட் நல்லா க்ரோ கொண்டு வந்தாலும் மாதிரி கொடி வகைக்கு ஹனிபீஸ் அதிக அளவு இருந்த பாலினேஷன் ப்ராப்ளம் குறைக்கலாம். தேங்க்யூ.